என் உயிரின் மேலான இரத்தத்தின் இரத்தமான ரசிகர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை இனிய வேலையில் உங்களை வாழ்த்துறேன். என்னுடைய இனிய சகோதரர் வினோத்துக்கு நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். ஏன்னா ஏற்கனவே என்ன வயிறில் ஆக்கினவர் ஒரு 3.5 கோடி பேர் பார்க்க வச்சார். வெறும் போட்டோ ஸ்டில்லுக்காக. வேறு யாரும் இல்லை, என்னுடைய ரொம்ப நெருங்கின தோழி வனிதா அவர்களும் பிக்கப் இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கோம். அதன் சார்பாக இந்த படத்தை அவர் பார்த்தீங்களா, நான் சொல்ல நினச்சா சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, அது அப்படியே நடக்கட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஆந்திராவில் நம்ம அமெரிக்காலே என்ன கேட்டாங்க பாட்டு. என்ன சார் எங்க டைமே இல்லையா? டைம் இருந்தால் தானே அதான் நடக்கிறதுக்கு. நீங்களும் தாய்லாந்து போகிறீங்க, நானும் இங்கிட்டு போகிறேன். எனக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம், ஒரு ஹனிமூன் போயிட்டு வந்துடுவோம். இந்த ஆடியோ லாஜில் நான் ரொம்ப வைஜெயந்தி ஐபிஎஸ்ன்னு சொன்னேன்னா யார் தம்பி நடிக்கிறா அப்படின்னா இந்த மாதிரி வனிதா நடிக்கிறான்னு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. என்னையும் கூப்பிட்டாரு, நீங்களும் போலீஸ் ஆஃபீஸராக நடிகண்ணே. நான் சொன்னேன் வேணாம் தம்பி, போலீஸ்லாம் பார்த்து சலிச்சிட்டேன், மிலிட்ரி கேரக்டர் இருந்தால் சொல்லு, அந்த மாதிரி கேப்டனாக கொடுத்தம்பின்னா சரின்னு இருக்காரு. மற்றும் என்னுடைய இனிய நண்பர் விஜய் முரளி வந்து ரொம்ப நான் மதிக்கக்கூடிய ஒரு மனிதர். இன்றைக்கி சினிமாவில் நான் நிற்கிறேன்னா அவர் தான் ஒரு பேஸ் மட்டும். அந்த அளவுக்கு என்னை வந்து நிறைய வாய்ப்புகள்லாம் வாங்கி கொடுத்து என்னை சினிமாவில் ஆர்வத்தை தூண்டினா அவர் தான். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தது டாக்டர் தினகரன், அவர் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். ரொம்ப திறமையான அற்புதமான டாக்டர். எனக்கு பல முறை வந்து ட்ரீட்மெண்ட்லாம் அவர் தான் பார்த்தாரு. கைரேசான டாக்டர் அவர். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் இனிய நண்பர் சகோதரர் பேரரசுக்கு நான் நன்றி கடன்பட்டிருக்கேன். மற்றும் செல்வகுமார், நிறைய பேர் இங்கே வந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாருக்கும் நெஞ்சார மனதார வாழ்த்துக்கள். சவுந்தருக்கு என்னுடைய நெஞ்சார மனதார வாழ்த்து சொல்லணும். அந்தளவுக்கு அவர் ஒரு ப்ரொடியூசர் கவுன்சில் ஒரு தூணாக இருக்கார். கண்டிப்பாக எல்லாமே நல்லது நடக்குங்கிறத நம்பிக்கை இருக்குது. வினோத் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப போராடி முயற்சி பண்ணியிருக்காரு. நிறையா தடவை அவர் பாவம் தள்ளாடி இருக்காருன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி மனோஜ்குமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தை. பார்க்கும்போது நல்லாயிருக்கு. சாங்கு வந்து ரொம்ப பிரமாதமாக நம்ம அண்ணன் சங்கர் கணேஷ் பாடியிருக்காரு. ஐயோங்கிறாரு படத்தை ஆரம்பிக்கும் போதே பண்ணுறாரு. எனக்கு பயந்துட்டு என்னடா அப்படி பேசுகிறாரு பாடுறாருன்னு. படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். வனிதாவுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். ஏன்னா பிக்கப்பில் பார்த்து இப்போ தான் பிக்கப் பண்ண வந்திருக்கேன். அவங்க அதோடு போனதான் தாய்லாந்து போயிட்டாங்க, எங்கேயுமே பார்க்க முடியல. இப்போ பார்த்தோன்னே எனக்கும் அவங்களுக்கும் ஒரு 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 மேக்னெட். அடுத்தது பிக்கப் ஆடிராஜ் கண்டிப்பாக நீங்கள்லாம் வரணும், ரொம்ப நான் எதிர்பார்க்குறேன். வினோத் வந்து இது முடித்தோடனே அடுத்த படம் ரிலீஸ் பண்ண தயாராக இருக்கார். என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய 2 கண்களை பத்திரிகையாளரும் தொலைக்காட்சிகளுக்கும் நெஞ்சார மனதார வாழ்த்துக்கள் சொல்கிறேன். இந்த படத்தை வந்து நல்லா பூஸ்ட் பண்ணி நல்லா ரிலீஸ் பண்ணி மிகப்பெரிய வெற்றி பெறதுக்கு எல்லாமல்ல இறைவனை வேண்டுறேன். நன்றி நன்றி நன்றி. காலையில் ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டோம். இப்போ திருப்பி சாயந்தரமும் ஒரு ஃபங்க்ஷனு. இங்கே ரூம் போட்டு தான் கொஞ்சம் வசதியாக இருக்கும் போல இருக்குது. அதே நேரம் இங்கே தான் இருக்கணும். வைஜெயந்தி ஐபிஎஸ். ஓகே, இந்த படத்தில் வந்து பவர் ஸ்டார் வந்து அவர் நடிக்கலை. நான் ரொம்ப யோசிச்சு வந்தேன், அவர் நடிக்காத படத்துக்கு வரமாட்டாருன்ட்டு. இதுக்கே வந்தாருன்ட்டு இப்போ தெரிஞ்சு போச்சு. பிக்கப் பண்ண வந்திருக்காரு. படத்துக்காக இல்லை, வனிதா படத்துக்காக வந்திருக்கிறாரு. வனிதா மேடம் உஷாராக இருங்க, கவுத்துருவாங்க. ரொம்ப அவர் நீங்கள் தாய்லாந்து கொண்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டார் அவர். தாய்லாந்து ஆமாம்மா எங்களுக்கு பொறாமல் பேசுனதில் பாதி வார்த்தை பிக்கப் தான். சொச்ச வார்த்தை தான். நம்ம விஜய் முரளி, பேரரசு, 5-6 பேர் தான். ஆந்திராவில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு. அதுக்கு முக்கிய காரணமே பவர் ஸ்டார் தான்.
பவர் ஸ்டார் பவன் கல்யாணம் தான் அங்கே ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு முக்கியமான காரணம். இங்கே ஒரு பவர் ஸ்டார் இருக்கார், வேஸ்ட்டாக இருக்கார். ஏதாவது பண்ணி சும்மா ரத்தத்தின் உடன்பிறப்புகளே சும்மா மேலே பேசினா போதுமா? ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க ஆட்சி மாற்றத்துக்கு. பிக்கப் பண்ணுறதுலே இருந்தா நல்ல சேவை பண்ணுங்க பவர் ஸ்டார். இதுதான் நல்ல விஷயம் அவருக்கு. ஆமாம். ஆனால் இங்கே நிறையா பேர் ஊரில் தான் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் வைக்கிறதுக்கு ஒரு புரோக்கர் இருப்பாங்க, கல்யாண புரோக்கர் இருப்பாங்க, ஐயர்லாம் இருப்பாங்க. இங்கே அதெல்லாம் தேவையில்லை, நம்மளுக்கு போதும். ஒரு ஆர்டிஸ்ட் நடிகர்னா ஒரு 10 பேர் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க, இவங்களுக்கு விவாதம் பண்ணி விட்டுருவாங்க, ரெண்டுலாம் அதில் பண்ணிடுவாங்க. அப்புறம் அதில் பிக்கப்னு ஒரு டைட்டில் வச்சு ரெண்டு நடிச்சிங்களா ஒரே வைரல். அதில் தான் இங்கே வைரல் ஸ்டார்னு உருவாயிட்டாங்க இன்னைக்கு வனிதா மேடம். தள்ளி கொஞ்சம் அடுத்த சீல் உட்கார வைங்க வர. ரொம்ப அப்படியே ஒரு சைடே பார்த்துக்கிட்டு இருக்காருக்குள்ள. இப்போ அப்படி கண்ணு மட்டும் உட்காந்துட்டே இருக்கு. வைஜெயந்தி ஐபிஎஸ். ஆமாம், தெலுங்கில் விஜயசாந்தி அங்கே லேடி சூப்பர் ஸ்டார். ஆமாம், லேடி சூப்பர் ஸ்டார்னா அந்த படத்துக்கு அப்புறம் தான் வைஜெயந்தி ஐபிஎஸ் நடித்ததுக்கப்புறம் மிகப்பெரிய ஹிட்டு. அதுக்கப்புறம் அங்கே பெரிய ஒரு ஸ்டார் ஹீரோவுக்கு ஈக்குவலான மார்க்கெட் வந்துச்சு. அங்கே சூப்பர் ஸ்டார்னால் ஒரு லேடி சூப்பர் ஸ்டாருங்கிற அளவுக்கு இந்தியாவிலேயே ஒரு லேடி சூப்பர் ஸ்டார்னால் அது கரெக்டாக பட்டத்துக்கு பொருத்தமானவங்க விஜயசாந்தி மட்டும்தான். இப்போ இங்கே விஜயசாந்தி ஐபிஎஸ். இதில் வந்து நம்ம வைரல் ஸ்டார் வனிதா மேடம். எப்படி பட்டம் பிடிக்கிறாங்க மேடம்? பவர் ஸ்டாரு, வைரல் ஸ்டாரு. ஆனால் அவங்களுக்கு ஏற்ற ஒரு பட்டம் தான் அது. அவங்க எதை பேசினா இங்கே வைரல் தான். சிலருக்கு தான் கரெக்டாக அந்த பட்டம் அமையும். எப்படி லேடி சூப்பர் ஸ்டாருக்கு விஜயசாந்திக்கு அமைஞ்சதோ அது மாதிரி வைரல் ஸ்டார்னு அவங்களுக்கு ஏற்ற பட்டம் தான். எனக்கு அவங்களுக்கு பிடிச்சது ஏதாவது போல்டாக பேசுகிறது தான். இந்த மறைச்சு அதெல்லாம் இல்லை, போல்டாக அடிச்சிருவாங்க. அது அவங்கள்ட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி வைஜெயந்தி ஐபிஎஸ்க்கு அப்புறம் விஜயசாந்தி அவர்கள் ஒரு பெரிய ஸ்டார் ஆகி ஒரு பெரிய மார்க்கெட் பிடிச்சாங்களோ அது மாதிரி இந்த படத்துக்கு அப்புறம் வனிதா மேடம் அந்த அளவுக்கு பெருசாக பேர் எடுக்கணும், பெரிய ஸ்டாராக உருவாகணும். ஆனால் அந்த போலீஸ் காஸ்டியூம் போட்டால் சிலருக்கு தான் அது அந்த கெத்து கரெக்டாக செட் ஆகும். இப்போ நடிகர்களில் பார்த்தா அது விஜயகாந்த் சாருக்கும் கரெக்டாக செட் ஆகும். அப்படியே அது போட்டு காக்கி ட்ரெஸ் போட்டாலே தனி பவர் இருக்கும். அதே மாதிரி இப்போது இதில் பார்க்கும்போது வனிதா மேடத்துக்கு கரெக்டாக அந்த ஒரு ரஃப் அண்ட் டஃப் உள்ள ஒரு போலீஸ் ஆஃபீஸர் லுக்கு கரெக்டாக செட் ஆயிடுச்சு. இறங்கும்போது அந்த லுக்கு நட எல்லாம் ஒரு போல்டான போலீஸ் ஆஃபீஸருக்கான ஒரு சரியான தேர்வு தான் வனிதா மேடம். இந்த படத்தின் இயக்குனர் எல்லாமே புது ப்ரொடியூசர்ஸு, புது டைரக்டர் மனோஜ் கார்த்திக் காமராஜா. ஆமாம் ஆமாம், பேர் லென்த்தாக இருக்கு ரொம்ப. இந்த படம் வெற்றி அடைந்து மனோஜ் கார்த்திக் காமராஜ் மிகப்பெரிய இயக்குனராக உருவாகணும். இன்றைக்கி எல்லாருமே இன்றைக்கி ப்ரொடியூசர் கவுன்சிலேருந்து இருக்காங்க. இன்றைக்கி எல்லாமே இந்த ப்ரொடியூசர் பற்றிய ஆதங்கம் தான் நிறையா வெளிப்பட்டுச்சு. ஆமாம், நம்ம செல்வகுமாரன் வந்து சத்தியம் பண்ணிட்டார், கடைசியாக படம் எடுத்துகிட்டே இருப்பேன்ட்டு. ஆமாம், அது ஒன்று தெரிஞ்சு போச்சு, உங்களுக்கு எந்த டைரக்டர் எந்த நடிகர் உங்களை அடிக்க முடியாதுன்ட்டு. அது கான்ஃபிடன்ட் இருக்கணும். ஆமாம், ஆனால் சரியான நேரம் கொஞ்சம் இப்போ உருவாகிருக்கு. விஜயமுரளி சார் சொன்னார், சில கார் பார்க்கிங், டிக்கெட் ரேட்டு. எனக்கு இன்றைக்கி வந்து நம்ம என்ன தான் தேட்டர் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொன்னால் கூட சின்ன படங்கள் கிடைக்கும்னு சொல்கிறோம். ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும், சின்ன படங்களுக்கு தேட்டருக்கு ஆடியன்ஸ் வர்றதில்லை. அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம மூவ் பண்ண தவிர தேட்டர் கிடைக்கலன்னு எப்படி நம்ம தேட்டரே குறை சொல்ல முடியாது. இப்போ முந்தான ஒரு படம், சின்ன படம், வெறும் 12 பேர் வந்திருக்காங்க, காட்சியை கேன்சல் பண்ணாங்க. அதுக்கடுத்து அந்த தேட்டர் எப்படி சின்ன படங்களுக்கு கொடுப்பாங்க? ஒரே உண்மை அப்படின்னா, இன்றைக்கி சினிமாங்கிறது ஏழைக்கானது இல்லை,
ஏழைகள் வந்து நினச்ச நேரத்தில் போய் படம் பார்க்கறதுக்கான ஒரு சூழ்நிலை இல்லை. அதுதான் மேட்ரு. இப்போ இன்னும் கேண்டீன் முன்னால் ஏர்போர்ட்டில் தான் ஒரு டீ வந்து 80 ரூபா 100 ரூபான்னு விற்பாங்க. பாப்கார்ன் வந்து 150 ரூபா வைப்பாங்க ஏர்போர்ட்டில். அப்போ ஏர்போர்ட்டுங்கிறது வசதியானவங்க, ஃப்ளைட்டில் போகிறவங்க, அவங்களுக்கான இது வச்சாங்க. இப்போ தேட்டரில் இதுக்கு அதே ரேட்டில் பாப்கார்ன் விலை, டீ விலை. தேட்டருக்கு போகிறோம்னா இப்போ கணக்கான கோடிசனாக போகிறான், உழைக்கிறவன் அதிகம் போகிறான். கோடிசனம் பூரா தேட்டரில் ஹோம் தேட்டர் படம் பார்க்குறான். இங்கே நம்ம விளைவிக்கும்போது சொல்கிறேன், எதுக்கு கூட்டம் வரணும் அதை கொஞ்சம் ஆராயணும். அது கொஞ்சம் ஆராய்ச்சி தான் இன்றைக்கி கார் பார்க்கிங்லாம். ஏன்னா கார் பார்க்கிங் ஒரு டிக்கெட்டு 180 ரூபா. ஒரு படத்துக்கு டிக்கெட் உள்ளது 120 ரூபானா கார் பார்க்கிங் வந்து 200 கேட்குறான் பர் ஹவருக்கு. அப்போ ஒரு படம் பார்க்குற மனுஷனுக்கு விட கார் பார்க்கிங்கில் காருக்கு ரேட்டு ஜாஸ்தி. அப்போ என்ன வெளியே வரும்போது டக்குன்னு 240 ரூபா பகிருங்குது. என்னடா டிக்கெட்டு 140 ரூபா, இது 240 ரூபா அப்படின்னா இதெல்லாம் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து அடுத்த தேட்டர் போகிறதுக்கு ஒரு பயத்தை உருவாக்கிட்டோம். இதெல்லாம் இங்கே பேசிக்கிருக்காங்கன்னு தெரியுது. அதோட முக்கியமான விஷயம் இதெல்லாம் கொண்டு வந்துடலாம். ஒரு டிக்கெட் ரேட்டு, அப்புறம் ஏழைகளை பார்க்குறதுக்கான ஒரு தேட்டர் வசதிகள் எல்லாமே ப்ரொடியூசர் நினச்சா கொண்டு வர முடியும். ப்ரொடியூசருக்கு ஃபுல்லாக எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் கண்டிப்பாக சாதிக்க முடியும். அந்த ஒற்றுமை இன்றைக்கி உருவாகிருக்கு. அதுக்கு நல்லது நடக்கும். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் ஒரு பதிவு நான் விரும்புகிறேன். ஒரு திரைப்படத்துக்கு நீங்கள் பட்ஜெட்டு, ஹீரோ, ஹீரோயின், டைரக்டரு எல்லாத்தையும் விட கதை தான் முக்கியம். ஒரு கதை நல்லா இருந்தால் தான் அது எவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்தாலும் படம் ஓடும். அது உண்மை இல்லையா? உண்மை. அப்போ கதை தான் இங்கே தயாரிப்பாளர், கதை தான் இங்கே ஹீரோ, கதை தான் இங்கே டைரக்டர், கதை தான் மக்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு சக்தி. அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு ஃபஸ்ட்டு யோசிக்கணும். நீங்கள் டிக்கெட்டு, கேண்டீனு, கார் பார்க்கிங் அதெல்லாம் விடுங்க, அதை சரி பண்ணிடலாம். இந்த கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? கதை முடிவு பண்ணுறது யார்? நான் சொல்கிறேன், இன்றைக்கி ஹீரோ கைக்குள்ளே போயிடுச்சு. அது உண்மை, ஒத்துக்கணும். நம்ம ஹீரோ கையில் போயிடுச்சு. ஒரு இயக்குனர்கிட்ட ஒரு ஹீரோ கதை கேட்டோன்னு என்ன பண்ணுறாங்க, அடுத்து அந்த ப்ரொடியூசருக்கு ஃபோன் பண்ணி இந்த டேரக்ட் நான் கதை கேட்டிருக்கேன், கதை ஓகே, நாளைக்கு வரவழைச்சு நீங்கள் அட்வான்ஸ் வாங்கிங்க அப்படிங்க, அட்வான்ஸ் கொடுத்துருங்கிறாங்க. அந்த ப்ரொடியூசர் கதை கேட்குறாரா? கேள்வி. ப்ரொடியூசர் கதை கேட்டு அவருக்கு பிடிச்சிருந்தா தான் படம் பண்ணுறாரா? ஒன்றே ஒன்று, ஒரு சாபக்கேடு, ஒரு பெரிய ஹீரோ கால்ஷீட் கொடுத்துட்டா அவர் ஒரு கதையை ஓகே பண்ணிட்டாருன்னா அந்த கதை பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. அந்த பிடிச்சி படம் முடிச்சு ஆகணும். இன்னும் என்னென்ன ஹீரோ கூட தீர்மானிக்கிறாங்க. ஆமாம், தீர்மானிச்சிட்டாங்க. அப்போ ஒரு அந்த தயாரிப்பில் கதையை கேட்டு வேறு கதையை கேட்டுக்கலாமன்னா அடுத்து பிடிச்சி கால்ஷீட் போயிடுது. ஓகே, அப்புறம் பண்ணிக்குவோம், வேறு கதை செலக்ட் பண்ணுவோம் அப்படி அந்த டைரக்டரை இன்னொரு பிடிச்சி அனுப்பிடுவாங்க. இதெல்லாம் நடக்குது என்ன? அப்போ இங்கே சினிமாவுக்கு கதை தான் முக்கியம். அந்த கதைக்கான யார் அதை டிசைட் பண்ணுறது? சார், பெரிய ஸ்டார் ஒரு 30-40 படம் பண்ண ஒரு 30-40 படம் பண்ண ஒரு ஹீரோக்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கதை நாலேஜ் வந்துடும். அப்போ கதையை டிசைட் பண்ணுற ஒரு அத்தாட்டே உங்களுக்கு வந்துடும். ஏன்னா அனுபவம் இருக்குல்ல, அனுபவம் தான் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கும். ஒரு 4 படம் பண்ண ஹீரோ 5ஆவது படத்துக்கு அவர் கதை கேட்டு அவர் பிடிச்சி அனுப்புகிறார். என்றைக்கு இந்த சினிமா எப்போ நல்லா இருந்துச்சு? ஒரு தயாரிப்பாளர் ஒரு டைரக்டர் கதை கேட்டு அந்த கதை நல்லா இருக்குது, இந்த கதைக்கு யார் நடித்தா நல்லாயிருக்கும், இந்த கதைக்கு விஜய் நடித்தா நல்லா இருக்குமா, அஜித் நடித்தா நல்லா இருக்குமா, கார்த்திக் நடித்தா நல்லா இருக்குமா, தனுஷ் நடித்தா நல்லா இருக்குமா, அப்போ இந்த கதைக்கு தனுஷ் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு டிசைட் பண்ணி அந்த டைரக்டரை தனுஷ்ட அனுப்பி அவர் அப்பாயின்மெண்ட் வாங்கி கதை சொல்லி அவருக்கு ஓகேன்னா அப்படி படம் எடுத்தாங்களே, அப்போ தாங்க சார் சினிமா ஆரோக்கியமாக இருந்துச்சு. ஒரு தயாரிப்பு கதை ஓகே பண்ணி இந்த கதைக்கு யார் ஹீரோ, அவருக்கு என்ன சம்பளம், அது வேறு விஷயம். அது அவர் அந்த மார்க்கெட்டுக்கு சம்பளம் வாங்குறாரு, அது அடுத்த விஷயம். கதை அஸ்திவாரம், இங்கே அஸ்திவாரம் ஆடி போச்சு. பிடிச்சிருக்கும் கதைக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஆகி போச்சு. இப்போது
நீங்கள் மற்றெல்லாம் பேசுகிறோம், நான் பேசுகிறது ஒரு அடித்தளமான மேட்ரு. இதுதான் முக்கியம். கதை இல்லாமல் நீங்கள் ஷூட்டிங் போக முடியாது, கதை முக்கியம். அப்போ அங்கேயும் கோட்டை விடுறீங்க ப்ரொடியூசர். அங்கே கோட்டை விடுறதுனால தான் ஒரு கதை வந்து என்ன தெரியாமல் போகும்போது தான் இது என்ன படிச்சு அடங்குது. 80 கோடி அப்படிங்கிறது ஷூட்டிங் செலவு என்பதுன்னா அதுக்கு 150 கோடி இருக்குது. ஏன்னா நீங்கள் கதையை வந்து ஒரு உள்வாங்கி இவ்வளோ ஆகும் படிச்சுட்டு போடலை. அப்புறம் ஒரு டைரக்டரை கூப்பிட்டு முதல்ல என்ன படிச்சுட்டு ஆகும் பேசணும். இந்த விஷயங்களாம் இது மற்றது ஹீரோக்கள் சம்பளம் அது இது செலவுகள் அது அடுத்த விஷயம் சார், அதெல்லாம் சரி பண்ணிடலாம். கதையில் வந்து பண்ணணும். இன்னொரு விஷயம் அப்படின்னா, இப்போ சில ஹீரோக்கள் ஒன்று அவங்க நிறைய படம் பண்ணவங்க கதை கேட்குறாங்க, ஓகே. ஒரு 2ஆம் தரத்தில் உள்ள ஹீரோக்கள் கூட என்ன பண்ணுறாங்க தெரியுமா, கதை கேட்குறதுக்குன்னு சில ஆள் வச்சுருக்காங்க சார். விஜயன் சார் எல்லாம் தெரியும் உங்களுக்கு. என்ன பண்ணுறாங்க, அவங்க கதை கேட்க மாட்டாங்க. ஒரு டேரக்டர் வந்தால் நீங்கள் ஒரு கதை சொல்லுங்கிறாங்க. அப்போ ஒரு ஹீரோவுக்காக இன்னொருத்தர் அந்த கதை ஞானம் உள்ளவர் 60 கதை கேட்குறாரு. அவர் ஓகேனதுக்கப்புறம் தான் ஹீரோ கேட்குறாரு. ஹீரோ கேட்டு அவருக்கு முடிச்சு போச்சுன்னா அடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்து எந்த பிடிச்சிருக்கு கால் ஷீட் கொடுத்துருக்காங்களோ அங்கே ஃபோன் பண்ணி நம்ம கதை கேட்டுருக்கு கேளுங்க அனுப்புகிறாங்க. போயிட்டுருக்கு. நான் சொல்கிறேன், ஒரு ஹீரோ ஒரு 2 கோடி சம்பளம் வாங்குகிற ஹீரோ தனக்கு வர கதையை கேட்குறதுக்கு ஒரு ஆள் வச்சுருக்காரு. 20 கோடி பட்ஜெட்டுக்கு 2 கோடி சம்பளம் வாங்குகிற ஒரு ஹீரோ அந்த கதையை கேட்குறதுக்கு ஒரு ஆளை வச்சு கதை கேட்டு நல்லா இருந்தால் பண்ணுறாரு. 20 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா ப்ரொடியூசர், நீங்கள் ஏன் அதுக்கு ஆள் வைக்கக்கூடாது? இப்போ நமக்கு அது வேலை இருக்குது, நமக்கு அந்த கதை கணிக்கிற இது இல்லைன்னா ஓகே, அந்த ஹீரோ கதை ஓகே பண்ணுறாரு, அந்த கதையை கேளுங்கப்பா அப்படின்னு ஒரு 4 பேரை வச்சு நல்ல அணுகுல ஆளை வச்சு நீங்கள் கேளுங்க, ஒத்து வராதான்ட்டு. அப்போ 2 கோடி வாங்குற சம்பளம் வாங்குற ஹீரோ கதை கேட்குறாரு. 20 கோடி இன்வெஸ்ட் பண்ணுற ப்ரொடியூசர் வந்து காசு கொடுக்க மட்டும்தான் இருக்குது, வேலையாக இருக்குது. நான் எது சொல்ல வரேன்னா, கதை தான் சார் முக்கியம். ஒரு பிடிச்சிருக்கு வந்து உங்களுக்கு கதை பிடிச்சி கேட்டு கதை பிடிச்சிருந்தா பண்ணுங்கள், பிடிக்காமல் பண்ணிங்கன்னா லாஸ் தான் வரும். அப்புறம் எந்த பெரிய எவ்வளோ பெரிய ஹீரோ நடித்தாலும் சரி, அது கதை சரியில்லைன்னா லாஸ் தான் வரும். சும்மா கொஞ்சம் நெஞ்சமாக 200 கோடி பட்ஜெட்னா 30-35 கோடி லாஸ் வருது, 40 கோடி லாஸ் வருது. எங்கே ஹீரோ கால்சி கொடுத்தாரு ஓகே, அவர் நான் சார் இப்போ சொல்கிறேன், ஹீரோக்கள் சம்பளங்கிறது 2வது விஷயம்தான். கதை ஹீரோ கதை ஓகே பண்ணாலும் அந்த கதை உங்களுக்கும் ஓகே இருக்கணும், உங்களுக்கும் பிடிச்சிருக்கணும். ஸோ உங்களுக்கு அந்த இது கதையை டிசைட் பண்ணுற இது இல்லையா, அதுக்கு அந்த சினிமா எத்தனை பேர் இருக்காங்க, கதை அறிவு உள்ளவங்க, அந்த அனுபவம் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க கூட வச்சுட்டு 20 பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, இணையதள நண்பர்களே, புகைப்பட கலைஞர்களே, வியாபார தொடர்பாளர்களே, இந்த தயாரிப்பாளரின் அழைப்பேற்று இங்கே வருகை தந்துள்ள அவருடைய உறவினர்களே, நண்பர்களே அனைவரையும் வரவேற்கிறோம். அடுத்ததாக இன்றைக்கி கொஞ்சம் காலதாமதமாகிடுச்சு, அதனால் எல்லோரும் கொஞ்சம் மன்னிச்சுக்குங்க. வழக்கமாக 6:30 மணி இல்லை 7க்குள்ளே ஆரம்பிச்சிருவோம். ஸோ இங்கே வந்து சிறப்பு விருதான வருகை தந்துள்ள தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் செயலாளர் பேரரசு அவர்களே, வனிதா விஜயகுமார் அவர்களே, இன்னொரு படத்திற்கு இங்கே வரவேற்பை வழங்க வந்திருக்கிற தயாரிப்பாளர் செல்வகுமார் அவர்களே, பவர் ஸ்டார் சீனிவாசன் அவர்களே, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் இணைச் செயலாளர் சவுந்தரபாண்டியன் அவர்களே, உங்கள் அனைவரையும் வருக என்று வரவேற்கிறோம். இந்த படம் வந்து இப்போ வைஜெயந்தி ஐபிஎஸ்ங்கிறது ஒரு ஏற்கனவே விஜயசாந்தி நடித்த ஒரு மிகப்பெரிய ஹிட்டான படம். அந்த வி ஃபார் விக்டரிங்கிறதுனால மறுபடியும் வனிதா விஜயகுமார் இதில் நடிச்சிருக்கிறதுனால மறுபடியும் இந்த படம் பெரிய ஹிட் ஆகும். நீங்கள் சைலண்டாக இருக்கிறத பார்த்தா உங்கள் மனசுக்குள்ளேயே வாழ்த்துறீங்கன்னு நினைக்கிறேன். வினோத்குமார் வந்து ரொம்ப நம்ம நீண்ட நாள் நண்பர். அவர் இந்த படத்தில் கொஞ்சம் கூடவே இருந்து எல்லாம் முடிச்சிருக்கிறாரு. அவரே தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ அவருக்கு உறுதுணையாக நம்ம இன்றைக்கி சனிக்கிழமை நான் கருப்பு பண்ணி நினச்சிட்டு வந்த விஜய் வந்து கூட இருக்கிறாரு. ஸோ அவருக்கும் ஒரு கைத்தட்டல் போட்டிங்கன்னா 2 பேருமே நல்ல தேட்டராக பார்த்து போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி படங்களுக்கு வந்து நீங்கள், அதாவது பத்திரிகையாளர்கள் வந்து, ஊடக நண்பர்கள் வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் பொதுவாக ஒருத்தர் சொல்லுவாங்க, சான்ஸ் கேட்டு வர்ற ஒரு டைரக்டர் வருவார், முதல்ல சான்ஸ் கேட்டு நடந்து வருவார். படம் எடுக்க ஒரு தயாரிப்பாளர் காரில் வருவார்.
படம் முடிஞ்ச போது படம் ரிலீஸ் அப்போ பார்த்தீங்கன்னா சான்ஸ்கேட் வந்தவர் காரில் போவார், காரில் வந்த தயாரிப்பாளர் நடந்து போவார். இன்றைக்கி அந்த சூழ்நிலை இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவ்வளோ துணிச்சலாக படம் எடுத்திருக்காங்கன்னா முதல்ல இந்த தயாரிப்பாளர் நம்ம இவரை பாராட்டணும் நம்ம. ஏன்னா சினிமா வந்து இன்றைக்கி வந்து அதுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. இப்போ இன்றைக்கி கூட நேற்று கூட பெப்சி கூட வந்து உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க தயாரிப்பாளர் சங்கத்தில். ஸோ இன்னும் கொஞ்ச நாள் ஒரு 3 வருஷத்துக்கு வந்து எல்லாமே ஒரு தியாக மனப்பான்மையோட படத்தில் ஈடுபாட்டோடு இருந்தால் தான் அடுத்த ஒரு லெவலுக்கு சினிமா போகும். ஏன்னா இன்றைக்கி வந்து மக்கள்கிட்ட வந்து உள்ளங்கையில் படம் வந்துருச்சு, மொபைலில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேட்டரில் ஆனால் ஃபாரின்லலாம் பார்த்திங்கன்னா மறுபடியும் தேட்டரில் போய் படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி பார்க்குறது வந்து கண்ணுக்கு பெரிய கெடுதல், மூளைக்கு பெரிய பாதிப்புன்னு இப்போ ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் எதாக இருந்தாலும் ஃபோனை அவசியத்துக்கு மட்டுமே யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். 24 மணி நேரமும் அந்த வாட்ஸ்அப்பை பார்த்துக்கிட்டு படங்களை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களை நீங்களே காசு கொடுத்து அழிச்சிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி படங்களை வந்து தேட்டரில் போய் படம் பாருங்கள். இப்போ தேட்டரில் கட்டணங்களும் குறைக்கிறதுக்கான ஏற்பாடு நடந்துகிட்ருக்குது. அதே மாதிரி பார்க்கிங்க்கு வந்து கட்டணத்தை குறைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து. ஸோ இனிமேல் வந்து சின்ன படங்களுக்குன்னு டெய்லி நூன் ஷோ கொடுக்கறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்குறாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக. 11 மணி காட்சி மட்டும் சின்ன படங்களுக்குன்னு, அதாவது சிறு முதலீடு தயாரிக்கப்பட்ட சிறப்பான படங்களுக்குன்னு ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்குது. ஸோ இனிமேல் வந்து ஒரு மாற்றத்தை நோக்கி சினிமா போயிட்டுருக்குது. அதுக்காக எல்லா அமைப்பு தலைவர்களும் வந்து உட்காந்து தன்னலம் கருதாது பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ இன்றைக்கி எல்லா செக்டாரில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா எல்லாமே தயாரிப்பாளராக தான் இருக்காங்க. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் எல்லாமே ப்ரொடியூசர்ஸ் தான். ஆனால் நடிகர் சங்கத்தில் பார்த்திங்கன்னா தலைவர் நாசரும் தயாரிப்பாளர் தான், செயலாளர் விசாலும் தயாரிப்பாளர் தான். 24 யூனியன் அடங்கிய பெப்சியோட தலைவர் ஆர்கே செல்வமணியும் ஒரு தயாரிப்பாளர் தான். அதே மாதிரி எழுத்தாளர் சங்கத்தில் தலைவராக இருக்க கே பாக்கியராஜும் ஒரு தயாரிப்பாளர் தான். இயக்குனர் சங்கத்தில் இருக்கிற நம்ம ஆர்வி உதயகுமாரும் தயாரிப்பாளர் தான். ப்ரொடக்ஷன் மேனேஜர் யூனியனில் தலைவராக இருக்க பாலகோபியும் தயாரிப்பாளர் தான். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா சின்னத்திரை இயக்குனர் சங்க தலைவராக இருக்க ஹரிராஜனும் தயாரிப்பாளர் தான். ஸோ எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைஞ்சிருக்காங்க தயாரிப்பாளர்கள். ஸோ இந்த தயாரிப்பாளர்கள் நல்லா இருந்தால் தான் ஒரு காலத்தில் திரையுலக பிரம்மாக்கள் என்று அழைக்கப்பட்ட இந்த தயாரிப்பாளர்கள் சில சிக்கலுக்கு ஆளாயிருக்கிறாங்க. அதை சரி பண்ணணும். அதை தொழில்நுட்ப கலைஞர்களும் நடிகர்களும் சேர்ந்து அதை சரி பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. திரையரங்கு உரிமையாளர்கள் கூட நடக்குது, வினேஸ்வர் கூட நடந்துகிட்ருக்குது. ஸோ மீண்டும் சினிமா மிக செழிப்பாக வளரணும். அதுக்கு இந்த வைஜெயந்தி ஐபிஎஸ் ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்குன்னு ஒரு நம்பிக்கையோடு உங்கள் கைத்தட்டலோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்க ஊடக நண்பர்கள் மற்றும் அனைத்து திரையுலக ரத்த சொந்தங்களுக்கும் மாலை வணக்கத்துடன் வைஜெயந்தி ஐபிஎஸ் இந்த படம் வெற்றியடைய என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிப்பது மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். மற்றும் மேடையில் உட்கார்ந்திருக்க அனைத்து முக்கியமான லெஜண்ட்ஸ் அனைவர்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிப்பதும் மற்றும் நான் ஒரு தயாரிப்பாளர் மற்றும் டிஸ்ட்ரிபியூட்டராக இந்த இடத்தில் சொல்வது என்னவென்றால், ஊடகங்களுக்கும் மற்றும் வருங்கால தயாரிப்பாளர்கள் இன்னும் இப்போ நடந்து கொண்டிருக்கும் தயாரிப்பாளர் அனைவருக்கும் நான் கேட்டுக்கொள்வதென்றால், சங்கங்கள் அனைவரும் சேர்ந்து சில விஷயங்கள் முடிவு எடுத்து கொண்டு இருக்கிறாங்க. அதை நான் வரவேற்கிறேன். இப்போ நான் கரண்ட்டில் ஒரு சின்ன படமாக ஆரம்பித்து பெரிய பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் மிக விரைவில் வரும். அந்த படத்தோட பேர் பேபி அண்ட் பேபி. அதில் நான் நிறைய அனுபவத்தை கற்றுக்கிட்டேன். முதல்ல இருந்த சினிமா வேறு, இப்போ இருக்கிற சினிமா வேறு, ரொம்ப கடினமாக இருக்குது. ஒரே வரியில் சொல்லணுன்னா, உங்கள் அம்மா எங்கள் அம்மா இல்லைங்க, இது பெரிய சினிமா. அவ்வளோ பெரிய பிரச்சனைகளை நாங்கள் சந்தித்து கொண்டு இருக்கிறோம். யாரையும் தவறு சொல்லலை. ஒரே ஒரு தவறு, தயாரிப்பாளர் எங்களே நாங்கள் தப்பு சொல்லணும். ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்ச தொழில் சினிமா மட்டும்தான். ஆனால் இந்த சினிமா எங்களை வாழ வைக்கணும்னு கலைத்தாயை வேண்டிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி சொல்கிறோம், எங்களை காப்பாற்றுறதுக்கு கலைத்தாய் ஏதாவது ரூபத்தில் இறங்கினா மட்டும்தான் இன்றைக்கி தயாரிப்பாளரை நாங்கள் வாழ முடியும். ஏன் என்றால் அவ்வளவு ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னு தெரில, உயிரோடு செத்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா இந்த இடம் இது மாதிரி நேரத்தில் தினகர் போன்றது, என் தம்பி 2 இயர்ஸ் என்டர்டைன்மெண்ட் ரிலீஸ் பண்ணுறப்ப என்னோடய தம்பி கசின் தான் வினோத்குமார். ரொம்ப அழைப்புக்கு ஏற்றதுக்கு நான் வரலன்னு சொன்னேன். இல்லைன்னா நீங்கள் வந்தேன்னு சொன்னேன். அப்படி சரி தம்பின்னு வந்தேன். இருந்தாலும் பத்திரிக்கையாளர்கள் அனைவருக்கும் சொல்கிறேன், கலைங்கிறது சாதாரண விஷயமே அல்ல. இன்றைக்கி இருக்கிற தமிழ்நாடு உலகத்தில் இருக்கிற எல்லா விஐபிகளும் நிர்ணயிக்கக்கூடியது கலைத்தாய் விஷயம். ஆனால் அந்த இதில் ஒரு தயாரிப்பாளர்கள்லாம் இன்றைக்கி நாங்களாம் ரொம்ப மோசமான நிலையை அடைந்துக்கிட்டு இருக்கோம். இதை மாற்றுறதுக்கு தெய்வத்துக்கிட்ட நாங்கள் வேண்டிக்கிறோம்.
கண்டிப்பாக மாறும் என்று நாங்கள் நம்பிக்கையுடன் மீண்டும் இந்த திரை உலகத்துக்கு நாங்கள் படம் பண்ணிக்கிட்டே இருப்போம். என்ன தகராறு, என்ன பிரச்சனைகள், சங்கடங்கள் வந்தாலும் நாங்கள் படத்தை பண்ணுவோம் என்று இந்த இடத்துல சத்தியம் பண்ணி சொல்கிறோம். இதுக்கு கலைத்தாய் மற்றும் காப்பாற்றணும். அது மனித ரூபத்தில் இருக்கிற எல்லா தெய்வங்களாக உங்களை கைகூப்பி கேட்டுக்கிறோம். எல்லாரும் ஒத்துழைத்து இந்த தயாரிப்பாளர்களையும் மற்றும் திரை உலகத்தை காப்பாற்றுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த படம் வெற்றி பெற என்ற வாழ்த்துக்கள். சரி, நன்றி, வணக்கம். வணக்கங்க. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை படம் எடுக்கிறது அவ்வளோ கடினமான சூழ்நிலை. இந்த நேரத்தில் இந்த படம் எடுத்துக்க தயாரிப்பை நான் வாழ்த்துறேன். இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும். நான் அந்த வைந்தி ஐபிஎஸ் அப்போ வரும்போது விஜயகாந்தி அம்மா நடிக்கும் போது அந்த படம் ஃபஸ்ட்டு எங்கள் ப்ரொடியூசர் தான் பண்ணுறா இருந்தது. அந்த முதல் இந்த ப்ரிவியூ பார்த்தேன் நான். அதே மாதிரி இந்த படத்துக்கு ஆடியோ பார்த்து வந்திருக்கு. இந்த படம் பெரிய வெற்றி வரும். வாழ்த்துறேன். நன்றிங்க.